நல்லுள்ளங்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நாங்கள் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நண்பர்களே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பவர் பேண்ட் ரேடியோ வந்து நம்மளுக்கு ரிப்பேருக்காக வந்திருக்குது. இந்த பவர் பேண்ட் ரேடியோவில் என்னென்னலாம் கொடுத்துருக்குறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி கார்டு பயன்படுத்தக்கூடிய மாதிரி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எஸ்டி கார்டு பயன்படுத்தக்கூடிய மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த ரேடியோ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏசிலையும் பயன்படுத்த முடியும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் பெட்லையும் பயன்படுத்த முடியும். இந்த ரேடியோ பார்த்தீங்கன்னு சொன்னால் இது ஒரு பவர் பேண்டு ரேடியோ. இந்த ரேடியோவில் என்ன பழுதண்டு கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ரேடியோ தற்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஒன்றாகுது இல்லை, இந்த பழுதை சரி பண்ணி தாங்கன்னு தான் கொண்டு வந்திருக்கிறாங்க. இப்போ இந்த ரேடியோ வந்து நாம் எப்படி சரி பண்ண போகிறோம்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஆர்வம் இருந்தால் வீடியோ கடைசி மட்டும் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இந்த மாதிரி ரிப்பேருக்கு சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் நீங்கள் பார்த்து தெரிஞ்சு கொள்ளணும்னா நம்முடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள், ஆல்ற பட்டனை அழுத்திங்க, அப்போ தான் நான் போகிற மாதிரி வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இப்போது வாங்க வீடியோவுக்குள்ள போகலாம். Hey there. Subscribe to my channel and also press this bell icon. பார்த்தீங்கன்னா நண்பர்களே இந்த வீடியோவில் நாங்கள் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இந்த மாதிரி ஒரு பவர் பேண்ட் ரேடியோ நம்மள்கிட்ட ரிப்பேருக்காக வந்திருக்குது. இந்த ரேடியோவில் என்ன பழுதுன்னு கொண்டு வந்திருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரேடியோ வந்து பவர் ஒன்றாகுது இல்லையா, இந்த ரேடியோவை சரி பண்ணி தர சொல்லி கொண்டு வந்திருக்காங்க. இந்த ரேடியோவை பார்த்தீங்கன்னா நண்பர்களே நம்மளுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் யூஎஸ்பி ரீடர் கனெக்ஷன் பண்ணி கேட்கக்கூடிய மாதிரி கொடுத்துருக்காங்க. அது மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எஸ்டி கார்டு வந்து கனெக்ஷன் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. இப்போ இந்த ரேடியோவை நாம் பிரித்து பார்க்கலாம். இந்த ரேடியோவில் என்ன பழுது இருக்குது, இந்த பழுதை வந்து நாம் எப்படி சரி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ வந்து நாம் பிரித்து பார்ப்போம். இந்த ரேடியோவை பார்த்தீங்கன்னா நண்பர்களே நியூ மாடலில் வர்றது, இப்போ புதுசாக வர ரேடியோ. இந்த ரேடியோ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓல்டு மாடல் போர்டு இல்லை, இந்த போர்டை பார்த்தீங்கன்னு சொன்னால் எஸ்எம்டி போர்டு தான் இந்த மாதிரி ரேடியோவில் பயன்படுத்தியிருப்பாங்க. இப்போ வந்து நாம் இந்த ரேடியோவை பிரித்து கொள்ளலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வால்யூம் இருக்கும், ஆனால் வால்யூம் எல்லாம் காண இல்லை. இதை வந்து சும்மா தான் இந்த நாப்பை வச்சுருக்குறாங்க, இதை தூக்கி நாம் எங்கால போட்டுடலாம். இப்போ ரேடியோவை பிரித்து கொள்ளுவோம். பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ ஆணி எல்லாமே எடுத்துட்டாங்க. இந்த கவரை வந்து நாம் எஞ்சால் எடுத்து வச்சிடலாம். இது பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர் ஏசி பவரை வந்து டிசியாக மாற்றுறதுக்காக இங்கே ஒரு சர்க்யூட் போட்டிருக்காங்க. இப்போ இதை வந்து நாம் எஞ்சால் வச்சிடலாம், இது நம்மளுக்கு இப்போ தேவைப்படாது. பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஸ்க்ரூ ஆணியுமே இல்லை, எல்லாத்தையும் பிரித்து மேய்ஞ்சிட்டாங்க. பாருங்கள் இதில் ஒரு வேல்யூம் கட்டு இருக்கும். பார்த்தீங்கன்னா அதை வந்து இதில் இருந்த இந்த எஸ்எம்டி போர்டில் பயன்படுத்தி இருந்த வால்யூம் கண்ட்ரோலை நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். அந்த வால்யூம் கண்ட்ரோலும் சுவிட்சும் வந்து ஒன் ஆஃப் சுவிட்சும் அதிலே தான் இருக்கும், ஆனால் அந்த சுவிட்செல்லாம் இல்லை, எல்லாத்தையுமே இதிலேருந்து பிடுங்கி எடுத்துட்டாங்க. பாருங்கள் இப்போ இந்த மாதிரி தான் இருக்குது, பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்குது. இதில் வந்து நாபு மட்டும்தான் இருக்குது, பாருங்கள் இந்த மாதிரி நாபு மட்டும்தான் இருக்குது. இதில் உள்ள வால்யூம் கண்ட்ரோல் இல்லை. பாருங்கள் இந்த வால்யூம் கண்ட்ரோல் இந்த இடத்துல தான் இருந்திருக்கு, பாருங்கள் அடையாளம் இருக்குது. இதிலேருந்து பாருங்கள் இந்த போட்டை கூட டேமேஜ் ஆகி இந்த இடத்துல இருந்து பிடுங்கி எடுத்துருக்குறாங்க, இந்த இடத்துல தான் இருந்திருக்கு. இமேஜில் காட்டுறேன் பாருங்கள், இமேஜில் காட்டுற மாதிரி ஒரு ஒன் ஆஃப் சுவிட்ச் வால்யூம் கட்டை தான் இந்த இடத்துல இருந்திருக்கு, இதை பிடுங்கி எடுத்துட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கும் வந்து நாம் வேறொரு வால்யூம் கட்டை தான் வைக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் வால்யூம் கட்டையும் வச்சு ஒரு ஒன் ஆஃப் சுவிட்ச் வச்சா மட்டும்தான் நாம் இந்த யூஎஸ்பி மாடல் எஸ்எம்டி போர்டு ரேடியோ வந்து சரி பண்ண முடியும். வீடியோ பொறுமையாக பாருங்கள், அப்போ தான் நீங்களும் இந்த மாதிரி நியூ மாடலில் வர்ற அதாவது எஸ்எம்டி போர்டில் வரக்கூடிய இந்த மாதிரி ரேடியோ வந்து நீங்களும் சரி பண்ண முடியும். வீடியோ கடைசி மட்டும் பாருங்கள். பார்த்தீங்கன்னா நண்பர்களே நாம் இப்போ இதில் இருக்கிற ஸ்க்ரூ ஆணி ரெண்டையும் வந்து இதிலேருந்து எடுத்துக்கொள்ளும். பாருங்கள் யூஎஸ்பி போர்டு வந்து இங்கே தான் பூட்டியிருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா இந்த ரேடியோ வந்து எதுக்காக இந்த மாதிரியெல்லாம் பிரித்து எடுத்துருக்காங்கன்னு எனக்கு தெரியலை. இப்போ இந்த ஸ்பீக்கரை இதிலேருந்து ரிமூவ் பண்ணி எடுத்துருவோம். இந்த ஸ்பீக்கரை நாம் ஒரு செக் பண்ணி பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா இந்த கவசிங்கை நாம் இங்கே வச்சுருவோம். டிஜிட்டல் மல்டிமீட்டர் நல்லா வேலை செய்யுது. இப்போ இது மைனஸு, இது ப்ளஸ்ஸு. பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ரீடிங்குமே இல்லை, போயிருச்சு இது ஸ்பீக்கர். ஸ்பீக்கர் பழுதானனால தான் நான் நினைக்கிறேன் இவங்க சவுண்டு வரலைன்னு சொல்லி எல்லாத்தையும் சரி பண்ணலான்னு பார்த்துருக்காங்க. கடைசியாக எல்லாத்தையும் டேமேஜ் பண்ணிட்டு கொண்டு வந்திருக்குறாங்க. பாருங்கள் ஸ்பீக்கர் போயிட்டு ஸ்பீக்கரை தூக்கி அவங்கள போட்டுடலாம். இதுக்கு பதிலாக நான் இந்த மாதிரி ஒரு ஸ்பீக்கர் எடுத்துக்கொள்கிறேன். இந்த ஸ்பீக்கரை ஒரு செக் பண்ணி பார்ப்போம். பாருங்கள் இந்த ஸ்பீக்கர் நம்மளுக்கு நல்லா வேலை செய்யுது. ஓல்டு மாடல் ரேடியோ பழைய மாடல் ரேடியோ போனால் இப்போ பார்த்தீங்கன்னா எஸ்எம்டி போர்டில் வந்து புது மாடலில் நம்மளுக்கு ரேடியோ வருது. பார்த்தீங்கன்னா இந்த எஸ்எம்டி போர்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வால்யூம் கண்ட்ரோல் மாதிரியே இங்கே நம்மளுக்கு கேங் கெப்பாசிட்டரை இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா காலத்துக்கு ஏற்ற மாதிரி டிஜிட்டல் மாடலில் வந்து நம்மளுக்கு ரேடியோவும் அதுக்கேற்ற மாதிரி வந்து கொண்டு தான் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பாருங்கள்
இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வால்யூம் கட்ட இதில் தான் இருந்திருக்கு. இப்போ இந்த இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நண்பர்களே, இந்த ஒன்றும் வால்யூம் கட்ட இல்லாதபடியாக பார்த்தீங்கன்னா நான் வந்து இதை வந்து வால்யூமுக்கு வச்சுட்டு இந்த சுவிட்சை வந்து பவரை ஒன்னோப்புக்கு வைக்க போகிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் இதில் வந்து வயரை வந்து ஒட்டி எடுத்துகிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இந்த மாதிரி ஒட்டி எடுத்துருக்குறேன், தெரியுதா? இந்த மாதிரி ஒட்டி எடுத்துருக்கிறேன். பார்த்தீங்கன்னா இந்த டபுள் அடுக்கு ரெட்டை பார்த்தீங்க சொன்னால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு லைனில் உள்ள சவுண்டு கட்ட தான் வேணும், வால்யூம் கண்ட்ரோல் தான் வேணும். ஆனால் நைட் அந்த மாதிரி இல்லை. அதனால் வந்து நான் இதில் இருக்கிற இந்த ரெண்டையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றா ஜாயின் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒட்டி எடுத்துருக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் என்ன செய்ய போகிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதில் வந்து 3 இடைவெளி இருக்குது. இந்த 3 இடைவெளியிலையும் பாருங்கள், இந்த 3 இடைவெளியிலையும் பார்த்தீங்கன்னா இதில் வந்து இந்த மாதிரி ஓட்டை இருக்குது. இந்த ஓட்டையில் வந்து நான் இந்த மாதிரி இந்த வயரை விட்டு எடுத்துக்கொள்ளலாம். ரைட், இப்போ நான் ஒட்டிட்டு காட்டுறேன் பாருங்கள். இந்த 3 இடத்துலையும் நம்மளுக்கு இந்த மாதிரி வருது. இதை வந்து நாம் பார்த்தீங்கன்னா நண்பர்களே இந்த மாதிரி ஒட்டி எடுத்துருக்கிறேன் பாருங்கள். வால்யூம் கண்ட்ரோல்லேருந்து வர்ற இந்த 3 வயரையும் பார்த்தீங்கன்னா நண்பர்களே, இந்த மாடல் ரேடியோவில் வந்து இந்த மாதிரி எஸ்எம்டி போர்டில் வர்ற ரேடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் இமேஜில் காட்டுற மாதிரி சூச்சி தான் வரும். அந்த சூச்சியில் பார்த்தீங்கன்னா பவர் ஒன்னோப்பும் அதிலேயே தான் இருக்குது, வால்யூமும் அதிலேயே தான் இருக்குது. இப்போ அந்த மாதிரி சூச் வந்து என்கிட்ட இல்லை. அதனால தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வால்யூமை வந்து கூட்டி குறைக்கிறதுக்காகவும் அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த பவரை ஒன்னோ பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஒரு சூச்சை தான் நான் இப்போ வச்சு செஞ்சு கொடுக்க போகிறேன். ஏன்னு சொன்னால் அந்த மாதிரி சூச் வந்து என்கிட்ட வந்து இல்லை. அதனால் வந்து நாம் வேற ஒரு வழியை வச்சு நான் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்க முடியும். பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் இந்த ரேடியோவுக்கு வந்து பவர் ஒன் ஆஃப் சூச்சு லைன் வரும். இந்த இடத்துக்கு வந்து நான் இந்த சூச்சை கொடுத்துக்கொள்ள போகிறேன். இந்த ஒயர் லைனை இந்த சூச்சிൻ്റെ ஒரு பகுதியில் நான் ஒட்டிக்கொள்வேன். ஒட்டிட்டு அடுத்த லைன் எடுத்து ஒட்டிக்கொள்ளலாம். பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒட்டியிருக்கிறோம். பார்த்தீங்கன்னா இந்த சூச்சில் அடுத்த வயர் எடுத்து எங்கே கொடுக்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த பவர் ஒன் ஆஃப் சூச்சை பார்த்தீங்கன்னா இந்த இடைவெளியால் பார்த்தீங்கன்னா இந்த வயர் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு வயர் கனெக்ஷனும் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வயர் கனெக்ஷன் கொடுத்து எடுத்துருக்குறோம். இது வந்து நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா பெட்ரிலியாக இருந்தாலும் சரி, இல்லைன்னு சொன்னால் நம்மளுக்கு ஏசி இன்வெர்ட்டர் அதாவது டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து அவுட்டில் வர பவராக இருந்தாலும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சூச்சை வந்து நாம் ப்ரெஸ் பண்ணி அழுத்தினோம்னு சொன்னால் நம்மளுக்கு பவர் வந்து ஒன்றாகும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த எஸ்எம்டி போர்டில் இந்த ரேடியோவில் வர்ற வால்யூம் கட்டை வந்து என்கிட்ட இல்லாதனால பார்த்தீங்கன்னா அந்த வால்யூம் கட்டை எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி இமேஜில் காட்டுறேன் பாருங்கள். அதுக்கு பதிலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த வால்யூம் கட்டையை நாங்கள் போட்டிருக்கிறோம் பாருங்கள். இந்த 3 லைன் வயரை வந்து இந்த மாதிரி ஒட்டி எடுத்துருக்கிறேன். அதை பார்த்தீங்கன்னா இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு வயர் இந்த இடத்துலையும் சென்டர் வயர் இந்த இடத்துலையும் அடுத்த வயர் இந்த இடத்துலையும் கொடுத்து கொள்ளலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சூச்சையும் வந்து ஒன் ஆஃப் சூச்சையும் கனெக்ஷன் கொடுத்து ஒட்டிட்டோம், இந்த வால்யூமையும் கனெக்ஷன் கொடுத்து ஒட்டியாச்சு. இப்போ வந்து நாம் என்ன செய்ய போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் கனெக்ஷனை கொடுத்துட்டு ரேடியோ ஒன்றாகி எப்படி வேலை செய்யுதுன்றதை செக் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இதுக்கு 8 ohms 3 பேட்ச் கவுண்ட் தான் போடுறேன் புதுசாக. ஸ்பீக்கரில் மைனஸ் வயரை கொடுத்துக்கொள்கிறேன். பார்த்தீங்கன்னா நான் வந்து எதையுமே ரிப்பேர் பண்ணுனா பார்த்தீங்கன்னா தனியாக இந்த மாதிரி பிரித்து எடுத்து வச்சுட்டு தான் ரிப்பேர் பண்ணுறது. பண்ணிவிட்டு அதுக்கு பிற்பாடு தான் வந்து கேஸுகளை வச்சு ஊட்டுறது, அதாவது கவசிங்களை வச்சு ஊட்டுறது. இப்போ வந்து நான் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால் 3 வோல்ட் பவரை கொடுத்துட்டு போர்டு வந்து எந்தளவுக்கு நம்மளுக்கு ரேடியோ வேலை செய்கிறத செக் பண்ணி பார்க்க போகிறேன். வீடியோ பொறுமையாக பாருங்கள், அப்போ தான் இந்த மாதிரி யூஎஸ்பி மாடல் ரேடியோ வந்து நீங்களும் ரிப்பேர் பண்ண முடியும். பார்த்தீங்கன்னா இது வந்து நியூ மாடல், அதாவது இப்போ வந்துருக்கிற ஓல்டு மாடலில் இப்போ புதுசாக வந்திருக்கிற மாடல். இந்த மாடல்லாம் பார்த்தீங்க சொன்னால் அதிகமாக யூஎஸ்பி ரீடர் கனெக்ஷன் பண்ணி கேட்கக்கூடிய மாதிரி தான் இருக்கும்.
வீடியோ பொறுமையாக பார்த்தீங்கன்னா நீங்களும் இந்த மாதிரி ரேடியோ வந்து ரிப்பேர் பண்ண முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஸ்பீக்கர் வயர் கனெக்ஷன் கொடுத்துட்டு புதுசாக தான் ஸ்பீக்கர் போட்டிருக்கிறேன். இப்போ வந்து நான் பவர் கொடுக்க போகிறேன். வீடியோ பொறுமையாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். பார்த்தீங்கன்னா நான் அதாவது 5 வோல்ட்டுக்கு உள்ளுக்கு வேலை செய்கிற எந்த ஒரு எலக்ட்ரானிக் போர்ட்டாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மொபைல் ஃபோன் பேட்டரியை வச்சு தான் இதில் இருந்தால் நான் பவர் கொடுத்து எல்லாத்தையுமே சரி பண்ணுறது. சரி பண்ணிவிட்டு அதுக்கு பிற்பாடு தான் நான் வந்து ஒரு போட்டுக்கு எவ்வளோ கரண்ட் கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு வந்து கரண்ட்டை செட் பண்ணி அளந்து தான் கொடுக்கணும். அப்படி அளந்து கொடுக்கலன்னா ரேடியோ வந்து பார்த்தீங்கன்னா போட்டெல்லாம் ஷார்ட் ஆகிரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் பவர் கொடுத்துக்கொள்ள போகிறேன். பார்த்தீங்கன்னா நண்பர்களே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நான் மைனஸ் வயரை கொடுத்துக்கொள்கிறேன். மைனஸ் வயர் இங்கே கொடுக்கணும்னு தெரியலைன்னு சொன்னால் நான் அதையும் உங்களுக்கு காட்டுறேன் கடைசியாக. வீடியோ பொறுமையாக பாருங்கள். இந்த இடத்துல மைனஸ் வயரை கொடுத்துக்கொள்கிறேன். கொடுத்துட்டு இங்கேருந்து ஒரு பேட்ரி ப்ளஸ் பின்ன வந்து இந்த இடத்துல கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்மளுக்கு ஒன்றா இருக்குது. சவுண்டை வந்து குறைச்சிக்கொள்கிறேன். இப்போ வால்யூம் கண்ட்ரோல் ஆகுது. இப்போ நாங்கள் டியூன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நண்பர்களே, இந்த போர்ட் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா சட்டப்படி வேலை செய்து. நான் மறுபடியும் உங்களுக்கு வால்யூமை கூட்டி காட்டுறேன். பார்த்தீங்கன்னா நண்பர்களே, இப்போ வந்து இந்த 4 பேண்ட் ரேடியோவுக்கு, அதாவது யூஎஸ்பி மாடல் 4 பேண்ட் ரேடியோவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வால்யூம் கட்டை, ஸ்பீக்கர் அதை மாதிரி பார்த்தீங்கன்னா வால்யூம் கட்டை, ஸ்பீக்கர், ஒன் ஆஃப் சுவிட்சு எல்லாமே புதுசாக மாற்றிருக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இதிலேருந்து நேரடியாக தான், அதாவது சுவிட்ச் லைன் இல்லாமலுக்கு நேரடியாக பவரை கொடுத்து ஒன் பண்ணி இப்போ உங்களுக்கு போட்டு காட்டியிருந்தேன். இப்போ வந்து நான் என்ன செய்ய போகிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் சுவிட்ச் லைனுக்கு வந்து நான் செய்ய போகிறேன். அந்த மாதிரி செஞ்சுட்டு உங்களுக்கு காட்ட போகிறேன். ஒன் ஆஃப் சுவிட்ச் வந்து எப்படி வேலை செய்யுதுன்றதை நீங்கள் பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் டிரான்ஸ்ஃபார்மர் லைனில் இருந்து தான் கொடுக்க போகிறேன். அதாவது இன்வெர்ட்டர் டிரான்ஸ்ஃபார்மர் லைனில் இருந்து தான் பவர் கொடுக்க போகிறேன். அதுக்கு முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து எப்படி செய்ய போகிறோன்றதை பாருங்கள். எல்லாத்தையும் ஃபுல்லாக அசம்பிள் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். வீடியோ பொறுமையாக பாருங்கள். இது ஒரு நல்ல ஒரு காணொலியாக வரும்னு நினைக்கிறேன். வீடியோ கடைசி மட்டும் பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். இப்போ வந்து இதிலேருந்து நான் அந்த பேட்ரி வயர் கனெக்ஷன் எல்லாம் எடுத்துக்கொள்கிறேன். இந்த போர்டில் வந்து நீங்கள் கரண்ட் கொடுத்து நீங்கள் இந்த மாதிரி 3 வோல்ட்டு பவர் கொடுத்து செக் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் வயரை பார்த்தீங்கன்னா எங்கே கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா இதில் பாருங்கள், கெப்பாசிட்டரில் மைனஸ் பகுதி கோடு தெரியுது. இந்த கோடு பகுதியில் தான் நீங்கள் வந்து மைனஸ் டிசி கரண்ட் கொடுக்கணும் 3 வோல்ட்டு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ளஸ் வயர் எங்கே கொடுக்கணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நான் கொடுத்துருந்தேன். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயும் ஒரு கெப்பாசிட்டர் போட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த கெப்பாசிட்டரில் கோடு இல்லாத பகுதி ப்ளஸ் பகுதியில் கொடுத்துருக்குறேன். உங்களுக்கு வீடியோவில் அவ்வளோ தெளிவாக தெரியுதோ தெரியலை. நீங்கள் கொடுக்குறேன்னா அந்த மாதிரி கொடுத்துக்கொள்ளுங்க. அப்படி இல்லை அதில் விளக்கம் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்குன்னு நான் தனியாக ஒரு வீடியோவை ரெடி பண்ணலாம். நாம் வந்து ஸ்பீக்கர் இது எல்லாத்தையும் வந்து கவரில் வச்சு பூட்டிட்டு பார்ப்போம் எப்படி நம்மளுக்கு சரியாக வேலை செய்த இல்லையான்றதை செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து நான் இதிலேருந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் வயரை இதிலேருந்து ரிமூவ் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். ஓகே பாருங்கள், இப்போ வந்து நான் இந்த கவரில் தான் எல்லாத்தையும் வச்சு பூட்ட போகிறேன். முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பீக்கரை வந்து நாம் இதில் வச்சு பூட்டிக்கொள்ளலாம். இந்த மாதிரி வச்சு பூட்டிக்கொள்ளலாம். பார்த்தீங்கன்னா டைட்டாக இருக்குது. இதில் வந்து நம்மளுக்கு தேவைன்னா குளு வச்சுக்கொள்ளலாம். ரைட், ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா நாம் அடுத்தது என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா வால்யூம் கட்டையை இதில் வச்சு நாம் பொருத்தி கொள்ளணும். அப்படியே பாருங்கள், இந்த இடத்துல வால்யூம் கட்டையை வச்சுட்டு பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி ஒரு நாப்பு தான் போட போகிறேன். ஏன்னா இந்த மாதிரி கண்ட்ரோல் போட்டோம்னா இந்த நாப்பு தான் வைக்கணும். இந்த மாதிரி நாப்பு தான் நான் வச்சு கொடுக்கணும். இப்போ இந்த நாப்பை வச்சுட்டு நான் பின்னுக்கு குளுவால் ஒட்டி கொள்ள போகிறேன்.
சென்டரில் வச்சுட்டு பார்த்தீங்கன்னா இந்த நாப்பு வந்து அங்கால நம்மளுக்கு சரியாக செட் ஆகுதான்றதை நான் பார்க்கணும். பார்த்தீங்கன்னா சரியாக சென்டரில் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா கூட்டி குறை இது சரியாக கூட்டி குறையிற மாதிரி இருக்குது. இப்போ வந்து நாம் இப்படியே வச்சு அதை ஒட்டி கொள்ள முடியும். பார்த்தீங்கன்னா ஒட்டி எடுத்துட்டோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடைவெளி ஓட்டையை பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து நான் ஒன்றும் சூச் வைக்கிறதுக்காக இந்த மாதிரி ரில்லரால் இல்லைன்னு சொன்னால் சாதாரணமாக எங்களோட சோல்டரினால் வச்சு இந்த மாதிரி நீட்டாக ஒரு சின்ன ஒரு ஓட்டை போட்டுக்கொள்ளலாம். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி போட்டு வச்சுருக்கிறேன். இப்போ சூச்சை வந்து நாம் இந்த இடத்துல வச்சு ஒட்டிக்கொள்ள போகிறோம். இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா சுத்த வர குளு கொஞ்சம் வச்சுக்கொள்ளலாம். கவனமாக வைக்கணும். சென்டரில் வச்சிட்டிங்கன்னா நம்மளுக்கு ஒன்றும் சூச்சி வந்து சரியாக வேலை செய்யாது. பார்த்தீங்கன்னா சூச்சி வந்து வெளியில் வந்துருச்சு. இப்போ அமர்த்தி பார்க்குறேன். பார்த்தீங்கன்னா சரியாக வேலை செய்யுது. இப்போ வந்து நான் மறுபக்கத்தில் இன்னும் கொஞ்சம் குழுவை வச்சு ஒட்டிக்கொள்ளலாம். பார்த்தீங்கன்னா ஒன்றும் சூச்சும் வச்சு ஒட்டியாச்சுது. பார்த்தீங்கன்னா சூச்சி வந்து நம்மளுக்கு சரியாக வேலை செய்யுது. பார்த்தீங்கன்னா நண்பர்களே, இது சைனா மாடல் தயாரிப்பிலிருந்து நம்மளோட அடுத்த தயாரிப்பு. பார்த்தீங்கன்னா வால்யூம் வச்சுட்டோம், ஒன்றும் சூச்சும் வச்சுட்டோம். ஸ்க்ரூவை இதில் போட்டுக்கொள்ளலாம். பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் மீட்டரெலாம் செட் பண்ணியே வச்சுருக்கிறோம். இப்போ ரைட், ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து நாம் 2 ஸ்க்ரூ போட்டால் மட்டும் சரி, அதுன்ற வேலை முடிஞ்சிடும். பார்த்தீங்கன்னா நண்பர்களே, இந்த மாதிரி வால்யூம் கண்ட்ரோல் சுவிட்ச் எல்லாம் வச்சு பூர்த்தியாச்சுது. இப்போ அடுத்தது நாம் என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பீக்கரில் வந்து இந்த ஸ்பீக்கர் வயர் கனெக்ஷன் கொடுத்துக்கொள்ளலாம். பார்த்தீங்கன்னா இது மைனஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கருப்பு நிற வயர் ஒட்டிக்கொள்வோம். இதை பார்த்தீங்கன்னா ப்ளஸ் வயரை ப்ளஸ் ஒட்டிக்கொள்ளலாம். பார்த்தீங்கன்னா ஒட்டிட்டோம். இப்போ அடுத்து நாம் என்ன செய்ய போகிறோம் சொல்லி பார்த்தீங்கன்னா இதை பார்த்தீங்கன்னா இதில் அண்டனா வயர் இதில் வரும். இந்த லைனில் இருந்து தான் கொடுக்க போகிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குது. ஏசி பவரை டிசியாக மாற்றி தரக்கூடியது. பார்த்தீங்கன்னா இதில் வர்ற இந்த வயரை பாருங்கள். இந்த வயர் வந்து எங்கே வரும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த வயர் எங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு சொக்கெட் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல கனெக்ஷன் கொடுத்துடலாம். இப்போ உங்களுக்கு வந்து பேட்டரி வயர் வந்து கனெக்ஷன் எடுக்க தெரியலைன்னா பாருங்கள், இந்த பட்டி சொக்கெட் இந்த கனெக்டர் கொடுத்துருக்குற இடத்துல பார்த்தீங்கன்னா ப்ளஸ் மைனஸ் இதில் பார்த்தீங்கன்னா கிரவுண்டுன்னு அடிச்சிருப்பாங்க. இதை பார்த்து நீங்கள் பேட்டரி வயர் லைன் கொடுத்துக்கொள்ளலாம். பார்த்தீங்கன்னா லைன் கொடுத்தாச்சு. இப்போ நான் ஏசி பவரில் இருந்து கரண்ட் கொடுக்க போகிறேன். ஏசி பவரை டிசியாக மாற்றுறது இங்கே வந்து நம்மளுக்கு டிரான்ஸ்ஃபார்மர் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 5 வோல்ட் கரண்டாக வர்றதுக்கு ஒரு சர்க்யூட் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நாம் ஏசி பவர் வந்து கொடுத்துட்டு செக் பண்ணி பார்க்கலாம். நாம் போட்டிருக்கிற வால்யூம் கண்ட்ரோல் அதை மாதிரி ஒன் ஆஃப் சுவிட்ச் எல்லாம் எப்படி வேலை செய்யுறத செக் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நண்பர்களே, பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நான் ஏசி பவர் கனெக்ஷன் கொடுத்துட்டு இங்கே வந்து ஏசி பவர் டோக்கன் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா பிளக் இருக்குது. இப்போ இதில் வந்து நான் கனெக்ஷன் கொடுக்க போகிறேன். கொடுத்தாச்சு. பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கரண்ட் வருது. இப்போ வந்து நம்ம போட்டுக்க ஒன் ஆஃப் சுவிட்சை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா சட்டப்படி ஓப்பன் ஆகுது. மறுபடியும் ஒன்றாகிட்டு இப்போ வந்து நான் டியூன் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா நான் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒன் ஆஃப் சுவிட்ச் வச்சுருக்கிறேன். இப்போ இதை எப்படி வேலை செய்கின்ற பார்க்கலாம்.
பார்த்தீங்கன்னா ஓப் ஆகுது. ஓகே, சட்டப்படி வேலை செய்த நண்பர்களே. இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி இருந்ததோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வால்யூம் கண்ட்ரோல் அது மாதிரி ஒன் ஆஃப் சுவிட்ச் எல்லாம் மாற்றிருக்கிறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பீக்கருக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பீக்கர் போனபடியாக தான் நான் நினைக்கிறேன் படிக்கலன்னு சொல்லி எல்லாத்தையும் பிடுங்கி கிண்டியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா அதுக்கு பதிலாக இங்கே வந்து 8 ohms 3 wattsல வந்து ஸ்பீக்கரும் போட்டாச்சுது. இப்போ வந்து நம்ம இருந்த மாதிரி வச்சு இந்த மாதிரியே பூட்டி கொள்ளலாம். பார்த்தீங்கன்னா ஒட்டிட்டோம், எல்லா வேலையும் முடிஞ்சது. இப்போ வந்து நான் பூட்டிட்டு ஒன் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பூட்டி எடுத்துட்டோம் பாருங்கள், பூட்டி எடுத்தாச்சு. இப்போ வந்து நாம் கரண்டை கொடுத்து ஒன் பண்ணி பார்க்கலாம். கரண்ட் கொடுத்துட்டோம். இப்போ வந்து நாம் எஃப்எம்முக்கு கட்டிக்கொள்ளலாம். பார்த்தீங்கன்னா இப்போ நாம் போட்டிருக்கிற வால்யூம் கண்ட்ரோலும் ஒன் ஆஃப் சுவிட்சும் சரியாக வேலை செய்யுது. பார்த்தீங்கன்னா ஓப் ஆகுது. பார்த்தீங்கன்னா நண்பர்களே, இந்த மாதிரி 4x ரேடியோவில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரியான பழுதுகள் வந்துச்சுன்னு சொன்னால் நாம் இந்த மாதிரி சரி பண்ணி கஸ்டமராக இருந்தாலும் சரி, அப்படி இல்லைன்னு சொன்னால் நம்மளோட ரேடியோவாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி சரி பண்ணி நாம் எடுக்க முடியும். இந்த மாதிரி ரிப்பேரிங் சம்மந்தப்பட்ட வீடியோக்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால் நம்மளுடைய யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள், ஆல்ன்ற பட்டனை அழுத்துங்க. அப்போ தான் நான் போகிற மாதிரி ரிப்பேரிங் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் அது மாதிரி ப்ராஜெக்ட் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். மற்றொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.